இப்போ இங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா ஊர்வசி தன்னோட 2 பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சானா தாராளமா போகலாம். நான் இவளை தடுக்கவே மாட்டேன். ஆனா ஊர்வசி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் பொண்ணு ரீமாவுக்கு ரிஷபை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். இன்னொரு விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். ரிஷப் ரீமா மேல உயிரியே வச்சிருக்கான். இதுக்கு மேலையும் நீ இந்த உறவை முறிக்கணும்னு விரும்பினா அது ஓ இஷ்டம். மேல உன் பொண்ணு ரீமா கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்கா. போய் உன் பொண்ணு கிட்ட சொல்லு, உன் தங்கச்சியோட கல்யாணம் இன்னைக்கு நடக்கல, நின்னுடுச்சு. அதனால உன் கல்யாணமும் நடக்காது, அதையும் நான் நிறுத்துறேன்னு அவகிட்ட சொல்லு. போ, உன் பொண்ணு கிட்ட போய் சொல்லிடு. இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நிச்சயமா கல்யாணத்தை தடுக்க மாட்டேன். சீமா சொல்றது சரிதான். உங்க அப்பா எங்க போனாருன்னே தெரியலையே. அவர் இப்ப எந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காரோ அதுவும் தெரியாது. ஐ காண்ட் லிவ் திஸ் ஆப். கல்யாணம் நடந்தே ஆகணும். உங்க அப்பா இல்லனாலும் சரி, கல்யாணம் நடந்தே தீரும். இது இவ்ளோ அவமானப்பட்டு கல்யாணம் நடக்கணுமா? நான் இப்பவே ரீமா கிட்ட சொல்றேன். அவளும் ஒத்துக்க மாட்டா இதுக்கு. இங்க பாரு, உனக்கும் ரிதேஷ்க்கும் கல்யாணம் நடக்கலன்றதுக்காக ரிஷப்புக்கும் அவளுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணுமா? பாவம், அவளுக்கு கீழே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவும் தெரியாது. பாவம், அவ கல்யாண கனவுகளோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு யாருக்கு தெரியும்? கல்யாணம் நடந்தாகணும். அவகிட்ட மத்த எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ரிஷப் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ரியா, நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பாமா. இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், சரியா? ப்ளீஸ். ஆக கலக்கிட்ட சீமா, சரியா பவுலிங் போட்டிருக்க. நீ எடுத்திருக்கிற விக்கெட்ஸ் எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட தோழிக்கு எப்படி பந்து போட்டு அவளை அவுட் ஆக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ ஃபைனலி இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் எந்த அளவுக்கு சாவி கொடுத்தனோ அந்த அளவுக்கு நீ ஆட்டம் போட்டிருக்கிற. ஐம் சாரி சீமா, என்ன மன்னிச்சிடு. பாவன் ரித்திஷா அந்த மாதிரி திட்டி இருக்க கூடாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு, என் பொண்ணு ரீமா உன்னோட பையன் ரிஷப தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அண்ட் ஐ ப்ராமிஸ், நான் எப்படி உனக்கு ஒரு நல்ல தோழியா இருந்தனோ அதே மாதிரி நல்ல சம்பந்தியாவும் இருப்பேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. சரி சரி, இதெல்லாம் விடு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். நீ வருத்தப்படாத. இங்க பாரு ரிதேஷ், உன்னோட சந்தோஷத்தை விட அம்மாவுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. லவ் யூ பா. Thank you. ஹாய்மா. நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கியே. என் பேரன் பேத்திங்க கூட உன்ன மாதிரி அழகா பிறப்பாங்க. என்னங்க சரிதானே? என்னம்மா? ஆமா, நீ சொல்றது சரிதாம்மா. இந்த உம்மனா முஞ்சிக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாரதாவை கத்துன்னு கத்திட்டு இருந்தா. இப்ப திடீர்னு இப்படி இருந்தா எப்படி? ஒரே அடியா ஆள் மாறிட்டாலே. என்னங்க? இங்க பாரு, நீ கொஞ்சம் வாய மூடுறியா? அவங்க ஃப்ரெண்டே ஓங்கி அடிச்சவங்க ஒன்னும் சும்மா விட்டுருவாங்களா? நான் பெட்டு வச்சேன்ல, அதுல இப்ப ஜெயிக்க போறேன் பாரு. நம்பவே முடியலடா. ஹிட்லர் சம்மதிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறேன். இப்ப நான் இந்த கல்யாணத்துக்கு இன்னும் ஒத்துக்கவே இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதையும் நாம பேசி முடிச்சிடலாம். வணக்கம். வணக்கம். நான் என்னோட பையனுக்காக உங்க மகள பொண்ணு கேக்குறேன். உங்களுக்கும் இதுல சம்மதம்னா சொல்லுங்க. என் புள்ள மாதிரி மருமகன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க குடும்பத்தை அவன் குடும்பமா என் பையன் நினைப்பான். உங்க கஷ்ட காலத்துல அவன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பான். சரியில்லாத ஒரு பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அவன் உண்மையா நேசிக்கிற ஒரு பொண்ண இப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அவன் மேல உயிரிய வச்சிருக்கான். அந்த பொண்ணு உங்க பொண்ணுதான், சாரதா. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்க வீடு உங்க பொண்ண மருமகளை அடைய காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியே நான் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவேன். நான் என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசிடுறேன். தாராளமா. இப்ப இவ என்ன சொல்ல போறாளோ? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கமா. ஆனா அப்பா, திடீர்னு எப்படிப்பா? எனக்கு இவங்க யாரையும் தெரியாதே. பாருமா, நாம இருக்கிற வள்ளியூர் ஒரு சின்ன டவுன். நாம இப்ப இங்கிருந்து வெளியில போனா உனக்கும் மாதவனுக்கும் நின்று பண்ண கல்யாணம் மற்றவங்களுக்கு எப்படி தெரிய வரும்? நமக்கு ஒரு வீடு கூட கிடையாது. நான் இப்ப வீட்டை பத்தி கூட கவலைப்படல, உன்னை பத்தி தான் கவலைப்படுறேன். உன்னை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போனாலும் எங்க அம்மா கூட்டிட்டு போவேன்? இந்த பையன் உன்னை விரும்புறாம்மா. ஆனா அந்த மாதவ
உன்னை திரும்ப திரும்ப அவமானப்படுத்திட்டு தான் இருந்தா. இவ உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றா. உனக்காக அந்த பொண்ணையே வேணான்னு சொல்லிட்டானே. இதை விட வேற என்னமா வேணும்? எனக்கு உடம்பு வேற சரியில்லைம்மா. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேற. மாதவனுக்கு உனக்கு கல்யாணம் நின்று போனதே என்னால் தாங்கிக்க முடியல. நான் செத்து போயிடுவேம்மா. ப்ளீஸ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. டேய் தம்பி, நீ என்னடா பண்ற? எனக்கு இந்த பொண்ணை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நான் அவளுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்த உடனே இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டாடா. நீ இப்ப அவங்க அப்பாவுக்கு காசு கொடுக்குறல்ல, உடனே ஓகேன்னு பாரு. இல்ல யோசிச்சு சொல்றேன், அது இதுன்னு ஏதாவது ஒரு பிளானோட தான் கண்டிப்பா வந்திருப்பா. டே தம்பி, இந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு ஏத்தவே இல்லை. அண்ணா ப்ளீஸ், நான் சாரதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அண்ணா உங்க லைஃப்ல உங்களோட டிசிஷனை நீங்க எடுங்கண்ணே. என் லைஃப்ல என்ன எடுக்க விடுங்க. எல்லாரும் நான் பணத்துக்காக பேராசைப்படுறேன்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பணத்துக்காக தானே சொல்வாங்க. பணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. இங்க பண பிரச்சனையே இல்லம்மா. எனக்கு அந்த பையன் ரத்தீஷ பிடிச்சிருக்குமா. அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க. இந்த பையனையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஸ்ட்ரெஸ் பாதியா குறைஞ்சிருமா. சரி ஒத்துக்கிறேன்பா. என்னோட கல்யாணம் தான் உங்களோட பெரிய ஸ்ட்ரெஸ்னா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஐம் சாரி. அது நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஷியாம், இத வாங்கிக்கோமா. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடு. ஏன்னா உன்னோட கல்யாணம் இன்னைக்கு ராத்திரியே நடக்கணும். நான் நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணு செம கேடியா இருக்காளே. ஆனா இவன் மைண்ட்ல என்ன பிளான் இருக்குன்னு தெரியலையே. மருமகளே, இன்னைக்கு பல சிறப்புகள் நிறைஞ்ச மகா சிவராத்திரி. உன் 2 பசங்களோட கல்யாணம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்குது. அந்த சிவன் கிட்ட கண்டிப்பா அருள் வாங்கிக்கமா. அப்புறம் கல்யாண முகூர்த்தம் அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த அதே முகூர்த்த நேரமா மட்டும்தான் இருக்கணும், சரியா? கல்யாணம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்குது. அதனால இந்த ஜோடிகள் சிவன் பார்வதி மாதிரி வாழ்வாங்க. சரிங்க அத்தை. என்ன நிக்கிறீங்க? எல்லாரும் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நீயும் தான்ப்பா, போய் சீக்கிரமா ரெடி ஆகு. போ. ஐம் சாரி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. மகாதேவா, இன்னைக்கு ராத்திரி மகா சிவராத்திரி. அதுவும் இல்லாம அமாவாசை வேற. இன்னைக்கு நிலவு கூட அப்படியே சிவப்பு நிறத்துல மின்னும். அந்த ஒளி எங்க உடம்புல பட்டுச்சுன்னா எந்த நாகினியாலையும் அவங்க உண்மையான உருவத்தை மறைக்கவே முடியாது. நான் இந்த மனித வடிவத்தை இழந்துட்டு இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நாகினி வடிவத்துக்கு வந்துருவேன். நடு ராத்திரியில இந்த நிலவோட ஒளி படும்போது நாங்க அதுக்கு முழுசா கட்டுப்படுவோம். ராத்திரி நேரம் அதிகமாக என்னோட சக்திகள் எல்லாம் குறைய தொடங்கும். அப்புறம் என்னோட எல்லா சக்திகளையும் இழந்து நான் பலவீனம் ஆயிடுவேன். என்னோட சக்தி பலவீனம் ஆயிடுச்சுன்னா என்னோட உண்மையான வடிவமும் வெளியில வந்துடும். என்னோட சக்தியை நான் இழந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி நான் எப்படியாவது கடந்தே ஆகணும். இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நான் போகணும். அங்க போய் என்னோட பாம்பு தோலை நான் உரிக்கணும். அதை யாரும் பாத்திரக்கூடாது. அதனால சீக்கிரம் போய் ஆகணும்.
என்னோட சக்திகளை நான் திரும்ப அடைஞ்சே ஆகணும். இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி ரொம்ப பெரிய அசம்பாவிதம் நடந்துரும். அதுக்கப்புறம் என்னால அசுரர்களை கண்டிப்பா அழிக்க முடியாது.